அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி, அந்த உலகம் எவ்வளவு கீழ்த்தரமானது, இழிவானது, மட்டமானது என்பதை பற்றி பல்வேறு இடங்களில் பல உதாரணங்களோடு அல்லாஹ் நமக்கு உணர்த்தி தருவான். ஒரு இடத்துல சொல்வான், இன்னமா மஸருல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது தண்ணியே போல அப்படிம்பா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் தண்ணிக்கு ஒப்பிடுறான் அப்படின்னா, தண்ணியை பாருங்க கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம மினரல் வாட்டர் எல்லாம் வச்சுக்கிறோம் சொன்னா அதுல நிறைய கெமிக்கல் நிறைய போட்டு அதை சுத்திகரிக்கப்பட்டு அதுவும் சில மாசத்துல கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த உலகம்ங்கிறது முடிவு மோசம். அது மாதிரி நீங்க உலகத்து தண்ணியை சொன்னா ஒரு இடத்துல இருக்காது, அது பூமியில சுத்திக்கிட்டே வரும். அதே மாதிரி நீ உலகத்தினுடைய செல்வம் பாருங்க, இன்னைக்கு பணம் ஒருத்தன்ட்ட தான் நாளைக்கு இன்னொருத்தன்ட்ட, ஆட்சி இன்னைக்கு ஒருத்தன்ட்ட இருந்தா நாளைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியா உள்ளவன் நாளைக்கு அது எதிர்கட்சியா இருப்பான், எதிர்கட்சியா உள்ளவன் ஆளுங்கட்சியா இருப்பான். அப்படித்தானே மாறி மாறி தான் வரும். பணம் எப்படி ஒருத்தன்ட்ட இருக்கா அது மாதிரி பதவி பட்டம் எதுவுமே உலகத்து நிரந்தரம் கிடையாது. நேற்று பிள்ளையா இருந்தவங்க இன்னைக்கு வாலிபரா இருப்பாங்க, இன்னைக்கு வாலிபரா இருந்தவங்க நாளைக்கு கிழவனா இருப்பாங்க, நாளைக்கு கிழவனா ஆகிட்டு கபர்ல இருப்பாங்க. நேற்று சந்தோஷமா இருந்தவங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. ஆரோக்கியம் நிரந்தரம் அல்ல, ஆயுள் நிரந்தரம் அல்ல, அழகு நிரந்தரம் அல்ல, வாலிபம் நிரந்தரம் அல்ல, ஆட்சி நிரந்தரம் அல்ல. ஏன் 800 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்ட முகலாயர்களுடைய பரம்பரை இன்று கதவு கூட போடாத நிலையில்தான் அவர்கள் குடிசையிலே வசிக்கிறார் என்பதுதான் புள்ளி விவரத்தின் கணக்கு. உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் அல்ல. தண்ணியை எடுத்துக்கிட்டா அதுல இறங்கிட்டா நம்மளை முக்காம விடாது. தண்ணி நம்மளை என்ன செய்யாது, முக்காம விடாது. அது மாதிரி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஈடுபட ஆரம்பித்து விட்டால் அவனை கெடுக்காம விடாது இந்த உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், 11 மனைவி முடித்தார்கள், நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், நல்ல உயர்ந்த ட்ரெஸ்களை போட்டாங்க, குதிரையில போனாங்க, ஒட்டகத்துல போனாங்க, உயர்ந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. ஆனாலும் இந்த உலகத்தினுடைய ஆசை ரசூலுல்லாஹ் ஈர்த்து விடவில்லை. கடலில் இருக்கக்கூடிய மீனை போல ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார். கடலில் உள்ள மீன் பாருங்க, கடலில் உள்ள தண்ணி உப்பு கரிக்கும், ஆனா கடல் மீன்கள்ல உப்பு இருக்கா பார்த்தீங்களா? கடல் மீன் அது உள்ள இருக்கிறதுனால கடல் மீனை உள்ள நம்ம உப்பு போடாமலா சமைக்கிறோம், இது கடல் தண்ணியில தானே இருந்திருக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் கடல் மீன்களை போல உலகத்தில் வாழ்ந்தார்கள். கடல் மீன்கள் கடலில் கலந்தாலும் உப்பை தன் உடலில் எடுத்துக் கொள்வதில்லையோ அது போல இந்த உலகத்தினுடைய பிரியத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திடவில்லை. கப்பல் போனோம்னா தண்ணி வேணும், அதே கப்பலுக்கு தண்ணி கீழே இருந்தாதான் கப்பல் போகும். அதே கப்பல் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா அந்த கப்பல் அழியறதுக்கே காரணம். அப்போ உலகம் என்பது ஒரு அளவோடு இருந்தா தான் நமக்கு சேஃப். நம் உலக வாழ்க்கையில மூழ்கி விட்டால் நம்முடைய ஈமானையே இல்லாம ஆக்கி. கதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைநேசரை சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாலிபருடைய சிறுபிராயமா இருந்த ஒரு வாலிபரை அடிக்கடி சந்திச்சுட்டே இருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு மன்னர் கேள்விப்பட்டார், இஸ்ரவேலர்கள் காலம் அது, உன்னை கதிர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாராம. அந்த மன்னர் கூப்பிட்டு அந்த இறைநேசரை மிரட்டினார், அடுத்து வரும்போது என்னைய சந்திக்கணும், இல்லைன்னா உன்னைய கொன்றுவேன் மிரட்டிட்டான் அந்த அரசன். கதிர் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபரை சந்திக்கும் போது சொன்னாங்க, அரசர் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாரு, நீங்க கூப்பிட்டு வரலன்னா என்னை வெட்டிடுவாங்கிறாரு. சரி நான் வந்து பாக்குறேன்னு சொல்லு. கதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அந்த மன்னர் கேட்டாரு, நீங்கள் எத்தனையோ ஆச்சரியங்களை இந்த உலகத்திலே பார்த்திருப்பீர்கள், நீங்கள் பார்த்த ஆச்சரியத்திலேயே பிரமிக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தி எது இருக்கா அப்படின்னு கேட்டார். நிறைய இருக்கு, இப்ப ஞாபகத்துல உள்ள ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு பிரம்மாண்டமான அழகான மக்கள் கூட்டங்கள் நிறைந்த ஒரு சிட்டி, பெரிய டவுன் சிட்டி நான் என்ன செய்தேன், கடந்து போனேன். பிரம்மாண்டமான நகரம். 500 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த நகரமே இல்லை. ஃபுல்ல பசுமையான புல் வெளியா இருக்கு, வயல் வரப்பா இருக்கு. ஒரு ஆள் அங்க கதிர் அறுத்துட்டு இருந்தார். இப்ப அங்க முன்னால பெரிய சிட்டி இருந்ததே, முன்னால சிட்டி தானே இல்லையே, எங்க காலங்காலமா நாங்க இப்படி இது வயலாத்தான் இருந்துருக்கு. இல்லப்பா முன்னால நான் பார்த்தேனப்பா, இல்ல எங்க பாட்டம் முட்ட காலத்துல இருந்தே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 500 வருஷம் கழிச்சு நான் அந்த இடத்துக்கு போனேன், அது கடலாக இருந்தது. அங்கு ஒரு மீனவர்கள் கூட்டம் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் மீனவர்கிட்ட கேட்டேன், இது இங்க எப்போ கடலாச்சு, முன்னால் இது வயலல்லவா இருந்தது? அவர் சொன்னாரு, இல்லையே
எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இது கடல் தானே, இது முன்னால் இருந்துச்சு வயல்வெளியா இல்லையா, இல்ல எங்கள் பாட்டம் முட்ட காலத்துல இருந்தே இது என்னது. அப்புறம் ஒரு 500 வருஷம் கழிச்சு நான் போனேன், கடல்ல மீன் பிடிச்சி அந்த இடத்துக்கு போனா ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள அது காடா இருக்கு. ஒரு ஆளுக்கு பாத்ரூம் போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேங்க இந்த தண்ணி எப்போ வந்துச்சு, நான் கடல்லவா இங்க பார்த்தேன், இல்லையே இது காடு தானே, பொட்டல் காடு தானே. இல்ல முன்னால் கடலா இருக்கு இல்லையா, சத்தியமா அதுக்கு அந்த மாதிரி பாட்டப்பட்ட காலத்துல இது கிடையாது. திரும்ப 500 வருஷம் கழிச்சு நான் அந்த இடத்துக்கு போனா முன்னால் பார்த்தேனே ஒரு சிட்டி, அதையெல்லாம் விட பிரம்மாண்டமான ஒரு சிட்டியாக முன்னால் நான் பார்த்தேனே கூட்டம் மக்கள் ஜெனரேஷன், அதை விட பெரிய தொகை கூட்டத்தை நான் பார்த்தேன். இது நான் கண்ட 2000 வருஷத்துல உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள், எதுவுமே இல்லை, நிரந்தரம் இல்லை, உலகம் நிரந்தரம் இல்லை என்பதற்கு இந்த செய்தியை சொல்லி காட்டினாங்க. அலில்லான்னு சொல்லுவாங்க, உலகத்திலே ஏதேனும் உனக்கு மிஸ் ஆயிட்டா கவலைப்படாத, உலகத்துல ஒரு பொருள் மிஸ் ஆனதை நினைச்சு நீ கவலைப்பட ஃபீல் பண்ணாத. ஏன்னா உலகம் என்பது 6ல் 1ஆத்தான் இருக்கு. உலகத்தை எடுத்துக்கிட்டா ஒண்ணு தின்ற பொருளா இருக்கும், உண்ணக்கூடிய பொருளா இருக்கும், அல்லது குடிக்கிற பொருளா இருக்கும், அல்லது கல்யாணம் முடிக்கிற மனைவி மாதிரி ஒரு உறவா இருக்கும், அல்லது பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனிக்கக்கூடிய பொருளா இருக்கும், அல்லது நம்முடைய மூக்கள் நுகரக்கூடிய நறுமண பொருளா இருக்கும், அல்லது உடம்புல உடுக்கிற உடைய. இதை தவிர உலகத்துல 6ல் ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். இந்த 6னுடைய முடிவை போய் ஆரம்பத்தை பார்த்தா ஆக கேவலமாகத்தான் இருக்கும். உலகத்துல 6 விஷயத்தை அனுபவிக்கிற ஒண்ணு உணவு, உணவிலேயே உயர்ந்தது தேன். அந்த தேன் எங்க இருந்து வருதுன்னா ஒரு தேனீனுடைய ஒரு குடல்ல இருந்துதான் வருது. உலகத்திலே நம்ம ஒரு மனிதன் குடிக்கிறது ஒரு உலகத்தில் உள்ளது முக்கியமான ஒண்ணு. பானத்திலே சிறந்த தலைவரான பானம் தண்ணீர். ஆனா அந்த தண்ணியை நாய் கூட குடிக்குது. உலகத்துல மனுஷன் மட்டுமா குடிக்கிறான், உலகத்துல எல்லா பொருளும் குடிக்குது இல்லைங்க. சரி, உன்னை குடிக்கிறதுலயே சிறந்த பானம் சில அறிவிப்பில் வருது பால். பாலை பாருங்க, அது எங்க இருந்து வெளியே வருது, ஒரு மாட்டினுடைய மலக்குடலுக்கு ரத்த பிளட்டுக்கு இடையில இருந்து தான் வருது. அது வரக்கூடிய இடம் துர்நாற்றம் வீசக்கூடிய அசிங்க இருக்கக்கூடிய இடம். இந்த உலகத்துல உள்ள அணுவிக்கிற எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒண்ணு உடுத்துற உடை, உடையிலேயே கூண்ணது பட்டு. இன்னைக்கு 1 கோடி ரூபா கூட பட்டு துணி இருக்கு, பட்டு சேலை இருக்கு. அந்த பட்டு எங்கேருந்து வருது, பட்டு பூச்சியினுடைய எச்சில இருந்து கேட்டப்பட்டதுதான் அது. அதுவும் அவருடைய அடித்தளம் கேவலமானது. இன்னைக்கு உலகத்துல அனுபவிக்கக்கூடிய முக்கியமான சுகம் கல்யாணம். இந்த கல்யாணம் என்பது திருமணம் முடிக்கிற மனைவியை பத்தி ரசூலா சொன்னாங்க, படைக்கப்பட்டதே வளைஞ்ச விழா எலும்புலன்னு சொன்னாங்க. ரசூலா என்ன சொன்னாங்க, பொம்பளைங்க பேச விட்டு நீங்க பொறுமையா இருந்துடாதீங்க, அதே சமயத்துல நீங்க தடாலடியா முடிவு எடுத்துடாதீங்க, ஒடிச்சு போடாதீங்க, குறுகியது அது கோணலான புத்திய பேசுவாங்க, நீ கம்பத்திக்கு தலாக்கு சொல்லி போடாத அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. ஆக ஒரு பெண் சுகம் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய படைப்பே கோணலான விழா எலும்பு. அடுத்து இன்னைக்கு எல்லாரும் பயணிக்கிறது உலகத்துல உள்ள முக்கியமான சுகம். எல்லாம் டூ வீலர் 1,25,000 ரூபா. போன வாரங்க ஒருத்தர் ஒரு சின்ன வயசு பையன், ஒரு வீட்டுல ஒரே ஒரு பையன் சாயா குடிக்கணும்னு எங்க போயிருக்கான், பள்ளியூருக்கு போயிருக்கான், தேவையாங்க, அங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். ஒத்த பையன் தான். அவனுக்கு அப்படி பிளேட் ரன்வேல பறக்கணுமான்னு ஆசை அவனுக்கு, உலகத்துல பயணிக்கணும்ட்டு 3 வண்டியில 3 நாளா போயிருக்கிறானோ வள்ளியூர் கிட்ட, எங்க போய் டீ குடிக்கிறதுக்காக வேண்டி. இன்னைக்கு மக்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க, கடைசியில அறக்க பறக்க துடிச்சு இறக்குறத பார்த்து என்ன செய்யறாங்க, அந்த பைக் வாங்குறதுக்கா 1 வாரம் சாப்பிடவே இல்லையா, நீ பைக்கு தந்தா தான் நான் சாப்பிடுவேன், பைக் வாங்கி 3ஆவது நாளா இறந்து போயிட்டேன். மேலப்பள்ளத்தில் நடந்த விஷயம் 1 வாரம் கூட ஆகல அந்த ஜனாசா விழுந்து. எதுக்கு சொல்றேன்னா எல்லாரும் நான் சொன்னேன் அந்த ஜனாசா விழுந்தது நன்மையே, நான் சொன்னேன் அந்த ஜனாசா விழணும், சொன்னேன் விழணும், இல்லைன்னா 1 லட்சம் இளைஞர்கள் எடுத்து போயிருப்பான். இன்னைக்கு அதுக்கு அவன் இறந்ததுனால மற்றவங்களுக்கு பயம் வந்துச்சா இல்லையா, பயம் வந்து கொடுக்க மாட்டானா இல்லையா. அந்த சாவு வரணும். உலகத்துல சில தீமைகள் நடந்தா தான் சில பேரை கொண்டு அல்ல தட்டவில்லை என்றால் உலகம் குழப்பமா இருந்தான்ல. சில பேரை கொண்டு ஆக்சிடென்ட் ஆக்கி அல்ல தட்டலைன்னா இந்த உலகம் அவ்வளவு பேரும் வீட்டுல எல்லாரும் சிங்கம் ஓடுற மாதிரி பைக் வாங்கி கொடுத்துருவான். கடைசியில யாருமே ரோட்ல நடவாட முடியாது, இந்த பச்சை பிள்ளையும் நடவாட முடியாது. ஒரு ஊர்ல 100 இளைஞர் இருக்கானா சிங்கம் மாதிரி போவான், யார் சாவுறான் யான் இருக்கிறான் ரோட்ல பார்க்க மாட்டானா இல்லையா. எதுக்கு சொல்றேன்னா உலகத்துல அந்த காலத்துல ஸ்பீடு வாகனம் குதிரை தான். குதிரை என்பது ஒரு மாவீரனை போர்க்களத்துல ஒரு குதிரை மேலே இருந்தா வெட்டப்படுறான். எப்படி பார்த்தாலும் உண்ணுதல் உடுத்துதல் உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எதை எடுத்துக்கிட்டாலும்
எல்லாமே உலகத்துல மைனஸ்ல தான் முடியுதுன்னு சொன்னாங்க அலி. அதனால உலகத்துல ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நினைச்சு வருத்தப்படாதப்பான்னா. அருமையானவர்களே, ஒரு சமயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, சாப்பாடு எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க வெளியூருக்கு, நிறைய அதிசயங்களை பார்க்க கிளம்புங்கன்னா. எல்லாம் போனா ஒரு கடற்கரைக்கு வந்தாங்க. ஒரு அடிமையா ஆடி மேய்ச்சிட்டு இருந்தார். உங்களுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தண்ணி வேணுமா, பால் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமா நான் உங்களுக்கு தரேன். ஆடி மேய்க்கிறவர் சொல்றாரு, அடிமை சொல்றாரு, எனக்கு தண்ணி வேணும். கையில ஒரு தடியை வச்சிருந்தார். ஒரு பாறையிட்டு வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லி அங்க கேட்கிறா, பாறையே நீ என்ன செய்ய வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டால் எனக்கு தண்ணியை தர வேண்டும் என்று எரிச்சதை அடிக்கிறார். ரஹ்மானுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியே பேசுறேன். தண்ணி வந்தோன்னு அரண்டு போய் நிக்கிறாங்க. இது பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? ஆமா. எப்படி ஆச்சரியப்படாம இருக்க முடியும்? ஒரு தடி அடிச்சு தண்ணியை வெளிப்படுத்திட்டேன். இதையெல்லாம் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒரு நபி இருக்கிறார். அவர் பேர் இப்ராஹிம். அவர் ரஹ்மானுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நேசர். நான் அல்லாஹ்விடத்திலே அவர் பேரை சொல்லி என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் என் கேட்ட கோரிக்கை அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். ஆண்டவா, உன்னுடைய நேசர் இப்ராஹிமை பொருட்டால் என் காரியத்தை நிறைவேற்றன்னு சொல்லி சொல்லு நேர்மெல்லாம் அந்த காரியத்தை நிறைவேற்றான். கொஞ்சம் நாங்க தம்பி அந்த இப்ராஹிம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களா கேட்டு அரண்டுட்டு அங்கேயே ஒரு உடம்புல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அங்கேயே இறந்துட்டார். நாம யார பெருசாக பெரிய அதிசய மாவீரனாக நட்சத்திர நாயகராக நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த நாயகரே நம்ம பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு நம்மள்ட்ட தண்ணி கேட்டு நிக்கிறாருன்னொடனே அங்கனே இறந்துட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயணத்தை தொடர்ந்தாங்க. ஒரு மலை மேல ஏறினாங்க. அந்த மலை மேல ஒரு வீடு இருந்தது. 2 கதவு இருந்தது. அட்டாச்சி ஜன்னலோடு 2 ஜன்னலோடு 2 கதவு இருந்தது. உள்ள போனாங்க. ஒரு கட்டில். அந்த கட்டில்ல ஒரு ஜனாசா, ஆண் ஜனாசா இருந்தது. நீங்க நாவுரணி பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் கேட்டிருக்கீங்களா? ஆது மகன், ஆது சமூது கூட்டத்தினுடைய ஒரு பெரிய தொழில ஒரு ஆட்சியாளன் உலகத்துல இருந்தான். படிப்பார்ல ஆது அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. சும்மா களிமண்ல கொயவர்கள் மண்பானை செய்யற மாதிரியே பாறையில அப்படியே என்ன செய்வான், கையாலே உடைஞ்சிருவான். அத வலிமையான ஆது மகன் சத்தாத். ஆது என்ற குடும்பத்திலே இருந்தவன் சத்தாத். ஒரு பேர் சத்தாதுங்கிற ஒரு பெரிய மாவீரன், பெரிய அரசன். அவன் ஆட்சியெல்லாம் எங்க போச்சு? அந்த கூட்டத்துக்கு நபியா வந்தவங்க தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஜனாசா பக்கத்துல ஒரு புக்ஸ் இருந்தது. அந்த புக்ஸ்ல என்ன எழுதி இருக்கு? நான் தான் சத்தாத், எங்க வாப்பா ஆது மகனுடைய ஆதி என்பவனுடைய சத்தாத் நான் தான். 1000 பொஞ்சாதியை கல்யாணம் முடிச்சவன், 1000 கோட்டையை கெட்டினவன், 1000 பிள்ளைகளை பெத்தவன், 1000 நாட்டை 1000 படையை வென்றவன். என்ன மாதிரி நீங்க எந்த பணத்தையும் சேர்த்திருக்க முடியாது. என்ன மாதிரி எந்த கல்யாணமும் நீங்க முடிக்க முடியாது. என்ன மாதிரி எவ்வளவு ஸ்டாக்கும் நீங்க ஜாமான்னு கேட்ட முடியாது. ஒரு வருஷம் எத்தனை வருஷம் வாழ்ந்தவன்? 1000 வருஷம். என்ன மாதிரி யாரும் நீங்க வாழ முடியாது. எனக்கு மரணம் வந்தது. என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்மார்களையும் ஒன்று கூட்டினேன். என்னுடைய சாவை நீங்க என்ன தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன். யாராலும் என்ன செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில நான் மனத்தை தழுவினேன். இந்த உலகம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வைக்கிறேன். இந்த உலகம் பச்சை துரோகம் செய்யக்கூடிய ஒன்று. உலகத்துல எல்லாமே உலகம் உங்களை ஏமாற்றக்கூடியது. இந்த உலகம் அந்த உலகத்தை ஆசையில் இழுக்கக்கூடியவனை விளையாடி விடும், ஏமாத்தி விடும், கொன்று விடும். இந்த உலகம் எச்சரிக்கை பண்றேன். என்ன மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. உலகத்துல என்னதான் நான் ஆட்டம் போட்டாலும் மரணத்திலிருந்து என்ன தப்ப முடியவில்லை. இந்த உலகம் உன்னை ஏமாத்திட வேண்டாம் என்று அலெக்சாண்டர் தான் இன்னைக்கு சத்தாதுன்னு நம்ம சொல்றோம். இந்த உலகம் எவ்வளவு கீழ்த்தரமானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா நபிட்ட ஒரு நபி, ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட் ஓதிட்டு இருந்தார், படிச்சிட்டு இருந்தார். எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க. சஹாபாக்கள் அறிவிப்பா இல்லையா? மூசா நபியினுடைய மாணவர் இருந்தார், அவருடைய பணியாளரும் கூட. எந்த விஷயத்தையும் மூசா நபி இப்படி சொன்னாங்க, இந்த செய்தியை சொன்னாங்கன்னு அவர் தான் அறிவிப்பு செய்வார். கொஞ்ச நாளா சபையில வரவே இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்தார் அந்த சபையில. கையில ஒரு பணியை தூக்கிட்டு வந்தார். கழுத்துல ஒரு கயிறு, கருப்பு கயிறு அந்த பன்றி கழுத்துல இருந்தது. மூசா நபி அவர்களே, கொஞ்ச நாளா உங்க ஸ்டூடெண்ட் வாழ காணே இல்லையே. ஆமா காணே இல்லை. நினைக்கிற இந்த பன்றி தான் உங்க மாணவர். என்னது, இந்த பன்றி தான் உங்க மாணவர்? அல்லாட்ட தொழுது கேட்டாங்க, ஆண்டவனே இவர் நிலைமையா எப்படி ஆச்சுன்னு. அல்லாஹ் சொன்னா, இவரை பன்னி உருவத்திலிருந்து மனுஷ உருவத்திற்கு நீங்க மாத்துறதுக்கு துவா கேட்டாலும் துவாவை ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னா அவ்வளவு டென்ஷனா அவன் மேல இருக்கேன்.
ஆனா இவனுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்பதுக்கு காரணம் கேளுங்க, விளக்கம் சொல்றேன். ஏன் இந்த நிலை இப்படி ஆயிப்போச்சு இருக்கு. அப்போ கேட்டதுக்கு அல்ல சொன்னா, இந்த ஆளு பெரிய ஆலிம். யூத ஆலிம்கள் என்ன செய்தான், யூத ஆலிம்சாக்கள் கிறிஸ்துவ ஆலிம்சாக்கள் என்ன செய்தான்னா, கையில பைபிள வச்சிருப்பான். யாராவது ஒரு பணக்கான விபச்சாரம் பண்ணிட்டானா, வாங்க ஒரு கவர் தாங்க, உங்களுக்கு வெட்ட தேவையில்லை கொல்ல தேவையில்லை தந்துறேன்னு சொல்லிடுவான். அப்படியே தீர்ப்பு கொடுத்துருவான். பணக்காரனுக்கு இன்னைக்கு நீதிமன்றங்கள் காசை வாங்கிட்டு வக்கீல்மாருக்கு பொய் வாதம் பண்றாங்களா இல்லையா? நீதிமன்றங்கள் புள்ள பொய் பித்தலாட்டங்கள் இருக்கா இல்லையா? அத மாதிரி பொய்யான தீர்ப்பு கொடுத்தான். இந்த ஆலிம் என்ன செய்தார்னா, உலகத்துக்காக மார்க்கத்தையே வித்துட்டான். உலகத்துக்கு எதையே வித்துட்டான்? மார்க்கத்தை. உலாயிக்கல்லதி நஷ்ரவுல் லலாலத பில் ஹுதா, இவர்கள் வழிகேடை வாங்கி கொண்டு மார்க்கத்தை வித்து விட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு ஊரை கடந்து போனாங்க. ரோட்ல ஃபுல்லா ஜனாசாவா கிடக்கு. பொதுவாக ஒரு ஆள் இறந்துட்டா நம்ம அடக்கித்தானே இருக்கணும். ரோட்ல முழுவதும் ஜனாசா, ஊரே வெளியே முழுவதும் ஜனாசாவா கிடக்கு. சீடர்களோடு மெய்க்காவலர்கள் 12 மெய்க்காவலர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. சொன்னாங்க, பார் இவன்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துல இருக்கிறனாலதான் பூமியே இவனை வயிற்றுக்குள்ள வைக்கல. அவ்வளவு கோபத்துல இருக்கானோ அல்லாஹ்வுடைய கோபத்துல. அல்லாஹ்ட்ட உடனே, ஆண்டவனே ஏன் இவங்களுக்கு இந்த சாவு ஏற்பட்டது? ரோடைய மையத்தா கிடக்குறான். சாமத்துல போய் அவங்கள அலைங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு அல்லாஹ் சொன்னான். சாமத்துல வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி கிடக்குறீங்களே, உங்களுக்கு என்ன காரணம்? சவுண்ட் வந்தது. ஒரே ஒரு ஆள் பதில் சொன்னார், நாங்கள் காலையிலே நல்லா தான் இருந்தோம், மாலையில நரகத்துல இருக்கிறோம். காலையிலே ஆஃபியத்தா இருந்தோம், மாலையிலே ஹாவியா நரகத்திலே ஆகிவிட்டோம். என்ன தப்பு பண்ணீங்க? உலகத்தை நேசித்தோம், பாவிகளோடு நட்பு வைத்தோம். நாங்க உலகத்தை நேசித்தோம், உலகத்தை நேசிக்கக்கூடிய பாவிகளோடு நாங்க வாழ்ந்தோம். சரிப்பா, எல்லாரும் பேசல, நீ மட்டும் பேசுறீ என்னன்னு? அசல்ல நான் இந்த ஊர்க்காரனே கிடையாது, ரோட்ல கிராஸ் பண்ணி போனவன். இந்த ஊர்ல தண்டனை இறங்கும் போது எனக்கும் சேர்ந்து நடந்து என் மேலே விழுந்துட்டு. நான் வெளியூருக்காரன், நான் இந்த துறையில உள்ள கிடையாது. இப்போ ஜஹன்னம் நரகத்துல தொங்கிக்கிட்டு நிக்கிற ஓரத்துல நான் உள்ள உழுவேனா அல்ல புடிச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டே நிப்பேனான்னு எனக்கே தெரியல. சரியப்பா, நீ மட்டும் தானே பேசுற, யாருமே பேசலையே. இவங்க அவ்வளவு பேர் வாயிலையும் மலக்குமார்கள் இரும்பு அல்லோ மன்னகத்தையும் வாலா புவாகியும், நாளைக்கு அவர்களுக்கு பூட்டு போடுவோங்கிறான். இவன் நம்மகிட்ட பொய் சொல்லிடுவான், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலேயே பொய் பேசிடுவான்னு சொல்லி அங்க எவனா ஒரு வக்கீல கூட்டு போய் பேசிடக்கூடாதா இல்லையா? அத மாதிரி அவனை பூட்டு போடுவான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லைங்க யாசீன்ல? அது மாதிரி அவன் கடிவாளத்துல என்ன போட்டு வாயிலுக்குள்ள கடிவாளம் போட்டிருக்கு, அதனால யாருமே பேசல. ஆக இவங்க எல்லாம் எதனால அழிஞ்சாங்க? உலகத்தை நேசித்ததுனால. சரி, உலகத்தை எப்படி இவங்க நேசிச்சாங்க? தாயை நேசிப்பது போல. ஒரு தாய் புள்ள எப்படி நேசிக்கும்? உம்மா வந்துட்டா, எங்க உம்மா வந்துட்டா சந்தோஷத்துல போகும். உம்மா திரும்பி போயிட்டா அழுதுகிட்டே பின்னால போகும். அப்படித்தானே போகும் ஒரு புள்ள தாய்க்கு பின்னால. ஆக உலகத்தை தாயை நேசிப்பது போல் நேசித்தார்கள். ஆக பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல உள்ள எல்லா 1,24,000 நபிமார்களும் சரி, இல்ல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஞானிகளும் இறைநேசருங்கிற அவார்டு எப்படி கிடைச்சதுன்னா உலகத்தை துறந்தறதுனாலதான் கிடைச்சது. உஹது போர்ல கொஞ்ச நேரம் காலை நேரத்துல ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, வெற்றி மேல் வெற்றி, லுகர்ல வெற்றி நெருங்கிய நேரத்துல கொஞ்ச காலம் சாமான் கடந்தது. சஹாபாக்கள் புறக்க போனாங்க, சோழியை முடிச்சுட்டான் இல்ல, அதோடைய கதையை முடிச்சுட்டான் இல்ல. எதை நோக்கி எங்க போறீங்க? உங்களுக்கு பணம் காசு முக்கியமா? எதிரிகளை போட்ட அந்த காசை அவங்க எடுக்க போனார்கள். தலைவிதியை அல்லாஹ் மாத்திட்டான், சரித்திரத்தையே அல்லாஹ் எழுதிட்டான். உலக காலையிலே கிளம்பிய வெற்றி லுகருக்கு வெற்றி பெறலாம் மகிழ்ச்சியில் இருக்கும் போது ஒருத்தன் கூட கிடையாது. உகது மலையில ஒருத்தன் கூட கிடையாது காபீர், எல்லாம் தங்கமான கிடக்குது. சாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை மீறி 50 பேர் இருந்த மலையில் இருந்தவர்கள் அங்கிருந்து 37 பேர் கீழே இறங்கினாங்க. தலைவர் சொன்னாரு, இறங்காதீங்கப்பா, இறங்காதீங்கப்பா, இங்க காசு பணம் நிறைய கிடக்கு, இது யார் வைக்கிறதுன்னு இறங்கினார்கள். போனவர்களை எல்லாம் அல்லாஹ் திருப்பி விட்டான். கடைசி ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டது, முட்டு கீறப்பட்டது. 1 மாச காலம் முடியாம ரசூலுல்லாஹ். ஆக உலகத்தை நேசித்த காரணத்தினால் சஹாபாக்களுடைய அந்த வாழ்நாள்ல அதுக்கு பிறகு சஹாபாக்கள் உலகத்தை நேசிச்சதே கிடையாது. பாருங்க, சஹாபாக்கள் அதுக்கு பிறகு எந்த போர்லயா தோத்திருக்காரா? வெற்றி வெற்றி, மக்கா வெற்றி, இன்டர்நேஷனல் ரோமானிய வெற்றி, பாரசீக வெற்றி, ஐரோப்பா வெற்றி. உலகத்தில் உள்ள எல்லா வல்லரசையும் சஹாபாக்கள் வென்றார்கள் என்றால் உலக ஆசையில் அப்புறம் வரவே இல்லை. உலகத்திலே நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உலகத்துல பிரியத்தை போட்டிருக்கான். எதை போட்டிருக்கான்? தங்கத்தை போட்டிருக்கான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல,
தொழுகை. எனக்கு உலகத்திலே 3 விஷயம் பிரியமானது. அத்தர் அதான சொன்னாங்க. எனக்கு தக்க தக்கன்னு தங்கன்னா சொன்னாங்க, எனக்கு பிரியாணின்னா சொன்னாங்க, எனக்கு பால்கோவா அல்வானா சொன்னாங்க. எனக்கு உலகத்துல பிரியன்னு சொல்லி எனக்கு பிடிச்சது அத்தர். ஏன்? மலக்குமார்கள் அத்தர் போட்ட மலக்குமார்கள் கூட இருப்பாங்க. மணக்கிற இடம் தான் மலக்குமார்கள் இருக்கிற இடம். பாத்ரூம் கக்கூஸ் எல்லாம் செய்தான் இருக்கிற இடம். அப்படிதானங்க. அழகான பெண்கள் எனக்கு பிடிக்கும்னாங்க. ஆனா பிடிச்சது புள்ள கிழவிமார்களை தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சாங்க. முடிஞ்சது புள்ள கிழவிங்க. 55 53 வயசு 45 வயசு 37 எல்லாம் ரிட்டையர் ஆன ஆளதான் முடிச்சாங்க. தன் செருப்புக்கு கீழே தான் இந்த உலகத்தை வச்சிருந்தாங்க. என்னை மிஸ்கீனாக வாழி, என்னை மிஸ்கீனா மரணிக்க செய், மிஸ்கீன்கள் கூட்டத்திலே என் எழுப்பு, ஒரு ஏழை கபர்ஸ்தானுடைய நான் அடக்கப்படணும் என்று சொன்ன நபி. அப்படிப்பட்ட நபி தான் உங்கள் வாழ்க்கைக்கு அழகான முன்மாதிரிங்கிறான். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.